ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஜைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 11வது அத்தியாயம் நித்திய தர்மம் விக்கிரக வழிபாடு பற்றி பார்க்கலாம். பாகிரதி நதியின் மேற்கு கரையில் குலியா அப்படிங்கிற ஒரு நகரம், அங்கே பகர்பூர்னு ஒரு புகழ்பெற்ற கிராமம் இருக்கு. நவதீவுகளில் ஒன்றான குளத்தீவுக்குள்ள இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீமான் மகாபிரபுடைய காலத்துல இங்க ஸ்ரீ மாதவதாஸ் சட்டோபாத்தியாயா அப்படிங்கிற ஒரு செல்வாக்குள்ள ஒரு வைஷ்ணவர் வாழ்ந்தார். அவருடைய மகன் வம்சி வதனானந்தா தாக்கூர் மகாபிரபுடைய கருணையால வம்சி வதனானந்தா ஒரு சிறப்பு பெற்றவராக இருந்தார். அதாவது பகவானுடைய புல்லாங்குழல் அவதாரமாக இந்த வம்சி வதனானந்தா கருதப்பட்டார். மேலும் விஷ்ணு பிரியா மாதாவுடைய அருளுக்கு பாத்திரமானவங்கள்ல வம்சியும் ஒருத்தர். விஷ்ணு பிரியா மறைவுக்கு பிறகு அவங்க வழிபட்டு வந்த விக்கிரகம் பகர்பூர் கிராமத்திலிருந்து இவரால் வம்சி வதனானந்தாவால் தான் பூஜிக்கப்பட்டது. அப்புறம் அவங்க பாரம்பரியம்லாம் அந்த விக்கிரகத்தை சேவை பண்ணாங்க. குலியா அப்படிங்கிறது புராதனமான நவதீவுக்கு மறுகரையில் உள்ள இடம். ஜானவா மாதா அவங்ககிட்ட தீட்சை பெற்ற பிறகு விக்கிரக சேவை, அந்த வதனானந்தா செய்த விக்கிரக சேவை இருக்க, அது அந்த சேவை பக்கனபாராங்கிற நகருக்கு மாற்றப்படுது. இதுவும் குலியாவுக்கு பக்கத்தில் இடம்தான். மாலஞ்சா பூஜாரிகள் சேவை செய்துக்கிட்டு இருக்காங்க. குலியா நகரின் ஒரு பகுதி சினடங்கான் பேரு. இங்க வசிச்ச ஒரு சிறந்த வைஷ்ணவர் பகர்பூர்ல ஒரு ஆன்மீக திருவிழாவை நடத்துறார். அந்த விழாவுக்காக ஒரு திருவிழாவை நடத்த ஏற்பாடு செய்கிறார். அந்த விழாவுக்காக சுத்துப்பட்டு மக்கள் எல்லாம் கூடுறாங்க. நவதீப பிராமண பண்டிதர்கள், அப்புறம் இன்னும் நிறைய பக்தர்கள்லாம் கூட்டமாக சேர்றாங்க. சுமார் ஒரு 32 கிலோமீட்டர் அளவு வட்டாரத்து மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. நரசிம்மதேவ பள்ளி பகுதியில இருந்து ஸ்ரீ அனந்ததாஸ் ஒரு பக்த குலாமோட வந்திருந்தார். மாயாப்பூர்ல கௌரச்சந்தாஸ் பாபாஜி அவருடைய குழுவோட வந்திருந்தார். வில்வ புஷ்கரணி பகுதியில இருந்து நாராயண்தாஸ் பாபாஜி சில பக்தர்கள் கூட்டத்தோட வந்தார். முதத்ரும் தீவுல இருந்து நரகரிதாஸ், அப்புறம் கோத்ரும் தீவுல இருந்து பரமஹம்ச பிரேம்தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்திருக்கிறாங்க. கூட வைஷ்ணவதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்திருந்தாங்க. இப்படி எல்லாம் கூடி இருக்கிறாங்க. சமுத்திரகார் பகுதியில இருந்து ஸ்ரீ சச்சிநந்ததாஸ் அப்படிங்கிறவர் பக்தர்களோட வந்திருந்தார். எல்லாரும் கௌரணித்தாய் மாதிரி தங்களுடைய திருமேனியில திலகத்தோட அப்படி ஒரு கம்பீரமா வந்திருக்கிறாங்க. கழுத்துல கண்டி மாலை, எல்லாரும் ஜெவமாலை வச்சிருக்கிறாங்க. அவங்க மகா மந்திரத்தை மெய்மறந்து பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பாடுறாங்க. அப்போ கௌரச்சந்த் பாபாஜி தெய்வீக பரவசத்துல அப்படி மூழ்கிட்டார். கர்த்தால் ஒளி ரொம்ப வேகமா ஒலிக்க பக்தர்கள் பஞ்சதத்துவ மந்திரத்தை பரவசத்தோட பாடுறாங்க. பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர் பக்த விருந்தா இப்படி பாடிட்டு இருக்காங்க. அவங்க கன்னங்கள்ல கண்ணீர் வழிய மெய் மறந்து இருக்காங்க. சில பக்தர்களுக்கு மேனியில பக்தி ஆவேசம் ஏற்பட்டுச்சு, சில பேருக்கு நடுக்கம் ஏற்பட்டுச்சுது, ரோமங்கள்லாம் சிலிர்க்குது, புற வெளிப்பாடுகள் நிறைய வெளிப்பட்டது. சிலர் ஆனந்த கண்ணீரோட, ஏ கௌர கிஷோரா, எப்போ நவதீப்ல தோன்றி உங்களுடைய நித்திய லீலைகளை எங்களுக்கெல்லாம் காட்டுவீங்க, அருளி செய்வீங்கன்னு உருக்கத்தோட கூவுறாங்க, உறக்க பாடுறாங்க. அவங்க அனைவருமே மிருதங்கம் கர்த்தால் இசைத்தபடி இசைக்கு இசைவா நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் அதை பார்த்து தங்களுடைய கணவருடைய பரவசத்தை பார்த்து ஆனந்தம் அடைகிறாங்க. பொதுவாக குலியா நகரத்துல எல்லா பெண்களுமே கௌரங்க பக்தர்களாக தான் இருந்தாங்க. வைஷ்ணவருடைய அதிர்ஷ்டத்தை நினைச்சு அவங்க வியந்து போற்றுதாங்க. இப்படியாக அவங்க பஜனை பாடிக்கிட்டே நாட்டிய மந்திர்னு சொல்லப்படுகிற பஜனையோட நடனம் ஆடுகிற ஒரு ஆலயம் அந்த இடத்துக்கு வந்தாங்க.
அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே நர்த்தனம் செய்வார். விழா ஏற்பாடு செய்திருந்த சினதங்கா அங்க உள்ள வணிகர் ஒருத்தர், வியாபாரி, அந்த வணிகர் பணிவோட எல்லாரையும் வரவேற்று எல்லாருடைய பாதங்களையும் விழுந்து வணங்குறார். அவங்கவுங்க ஆசனங்கள்ல அமர்றாங்க. அதுக்கப்புறம் கோவில் பூஜாரிகள் மகாபிரபுடைய பிரசாதமாக மலர் மாலைகளை மூத்த பக்தர்கள் அணிவிக்கிறாங்க. வாத்தியங்களோட சைத்தன்ய மங்கலம் பாட ஆரம்பிச்சாங்க. இதை கேட்குற போது பக்தர்களுக்கு சாத்வீக பாவனைகள்லாம் உடம்புல உண்டாச்சுது. இப்படியாக அவங்க பிரேம ஆனந்த தெய்வீக அலையில மூழ்கி இருக்கிற போது ஒரு காவலாளி வந்து சாத்தன சகா பர்கானா பகுதியில இருந்து ஒரு முஸ்லிம் பண்டிதர், அதாவது முல்லா சாஹிப் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறார். வெளியே தன்னுடைய கோஷ்டிகளோட உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க இருந்து அந்த தெய்வீக அலை ரச ஓட்டத்துல ஒரு தடை உண்டாச்சுது. ஆன்மீக ஆனந்தம் நின்று போயிட்டு கவலை ரேகை உண்டாக ஆரம்பிச்சது. மத்திய தீவு கிருஷ்ணதாஸ் பாபாஜி கோயிலில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட இந்த முல்லா சாஹிப் வருகையோட நோக்கம்தான் என்னன்னு கேட்க, அப்போ வைஷ்ணவ வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறார். டெல்லி முகலாய மன்னருக்கு வேண்டியவர், அவரால் மதிக்கப்படுபவர், நல்லவர், ஆன்மீக தாகம் உள்ளவர், மத வெறியர் கிடையாது. 1-2 விவரமான வைஷ்ணவர்கள் மட்டும் அவரோட கலந்து பேசி வைஷ்ணவ தர்மத்துடைய உயர்வை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா வைஷ்ணவ மகான்களும் கலந்து பேசி மாயாப்பூர் கௌரசந்த் பாபாஜி மகாராஜ், கோத்ருமன் தீவு வைஷ்ணவதாஸ் பாபாஜி மகாராஜ், ஜானு நகர் பிரேமதாஸ் பாபாஜி, சம்பகட்டா காளி பவனதாஸ் பாபாஜி மகாராஜ், இப்படி 4 பேருமா அந்த முல்லா சாஹிப்ட உரையாடலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சைத்தன்ய மங்கள கீர்த்தனையே தொடரட்டும் அப்படின்னு முடிவு செய்தாங்க. ஜெய் நித்யானந்த பிரபு அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தபடி 4 பேரும் வெளி பிரகாரத்துக்கு வந்தாங்க முல்லா சாஹிப்பை பார்க்கறதுக்கு. விசாலமான வராண்டா, அது பெரிய ஸ்தலம், எதிர பெரிய அரச மரம் இருக்கு. அதனால குளிர் காத்து மெதுவா வீசுது. வைஷ்ணவ சாதுக்கள் வர்றதை பார்த்த முல்லா எழுந்து மரியாதை பண்ணார். ஜீவர்களுக்குள்ள பரமாத்மாவுடைய இருப்பு இருக்குது அப்படிங்கிறத நினைச்சு வைஷ்ணவ மகனியர்கள் அவரை வந்து வணங்குறாங்க. ஒரு புறமா இவங்க 4 பேரும் அமர, எதிர்புறமா 50 பேர் வரைக்கும் வெள்ளத்தாடி வெள்ளை உடையோட அமர, எல்லாருக்கும் அந்த காட்சி வந்து ஒரு கவரும்படியா இருந்தது. முகலாயர்களுக்கு அந்த முகலாயர்கள் வந்த குதிரைகள்லாம் அங்கேயே பக்கத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. மகாபுருஷர்கள் எதிர் திசையில இருக்கிறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு தெய்வீக பொலிவோட இருக்கிறத பார்த்து அந்த முஸ்லிம்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வைஷ்ணவ பக்தர்கள், பக்தி பார்வையாளர்கள் என்ன நடக்க போகுதுங்கிற ஆர்வத்தோட உட்கார்ந்துருக்கிறாங்க. மௌனத்தை கலைக்கும்படியா கௌரசந்த் பாபாஜி மகாராஜ் முதல்ல பேசினாங்க. மகாத்மாக்களே, ஒரு முக்கியத்துவமும் இல்லாத எங்களை எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த பண்டிட் முல்லா சாஹிப், அவருடைய பேர் வந்து பத்ருதீன் ஷா, அவர் சொன்னார், முதல்ல உங்களையெல்லாம் வணங்குறோம் சுவாமிஜி, சில கேள்விகள் இருக்கு, அதனால அதை தெரிஞ்சுக்க வந்தோம். அபு கௌர்சந்த் சொன்னார், நீங்களாம் நிறைய படித்தவங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்கள் பதில் சொல்கிறோம், கேள்விகள் தரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த முல்லா சாஹிப் கேட்குறார், சகோதரர்களே, இந்து சமயத்தில் பல தேவதைகளை வழிபடுறாங்க, இது காலகாலமாக நடக்குது, இது ஒன்றுமற்றது, ஒன்றற்ற இறைவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை குரான் வந்து எதிர்க்குது. குரான் வந்து இறைவன் ஒருத்தர் தான், 2 பேர் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாது, கற்பனைக்கு எட்டாத இறைவனுக்கு ரூபத்தை எப்படி நீங்க கற்பனை பண்ணுவீங்க, அது அபராதம் அப்படின்னு சொல்லுது. இதை பத்தி பல பிராமண பண்டிதர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணோம். ஆனாலும் சந்தேகம் எங்களுக்கு தீர்ந்த பாடு இல்லை, சிக்கல் தான் வருது. அந்த பண்டிதர்கள் எங்ககிட்ட அல்லாவுக்கு உருவம் கிடையாது அப்படின்னா கூட உருவம் இல்லாததை எப்படி தியானிப்பீங்க, அதனால முதல்ல இறைவனை ஒரு இஷ்ட வடிவத்தோட உருவாக்குங்க, அதை வழிபட்டு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிலில் எங்களுக்கு திருப்தி வரலை. எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை வந்து ரூபமா வச்சு பார்க்கறதுங்கிறது சாத்தானுடைய வேலைன்னே நாங்கள் படிக்கிறோம். எனவே இறை வழிபாடு தடை பண்ணப்பட்டிருக்கு குரான்ல.
மேலும் இத்தகு உருவ வழிபாடு இறைவனை வந்து மகிழ்விக்குமாங்கிறது சந்தேகம்தான், தண்டனை தான் உண்டாக்கும். இப்படிதான் நாங்க படிச்சிருக்கிறோம். உங்களுடைய ஆச்சாரியரான சைத்தன்ய பகவான் இதை பத்தி பல நல்ல தகவல்களை கொடுத்து சந்தேகங்களை போக்கி திருப்திப்படுத்தினாருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய வைஷ்ணவ நெறிகள் நல்லா கூர்ந்து பார்த்தா ரொம்ப அப்பாற்பட்டதா இருக்கு. ஆனாலும் உங்களில் உள்ள உருவ வழிபாடு பிரச்சனை எங்களுக்கு சுத்தமா புரியல, அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அங்க இருக்கிற வைஷ்ணவ சமூகத்துக்கு ஒரு சந்தோஷம். நல்ல கேள்விதான் அப்படின்ட்டு அபு கௌர்சந்த் பாபாஜி சொல்றாங்க, உங்க விருப்பப்படி பதில் சொல்றேன். நீங்க வந்து அல்லான்னு யாரை கூப்பிடுறீங்களோ அவரைத்தான் நாங்க பகவான் கூப்பிடுறோம். அவர் தான் முழுமுதற் கடவுள், எங்கும் நிறைந்தவர், பல நாமங்கள்ல ரூபங்கள்ல பல மொழிகள்ல உள்ள பல வேத இலக்கியங்கள்ல காணப்படுறார். குரான் இன்னும் புராணங்கள்ல பல பெயர்கள் அவருக்கு உண்டு. பகவானுடைய எல்லா பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய பெயருக்கு தான் முதல் முக்கியத்துவத்தை தரணும். அல்லாங்கிற சொல்லோ பிரம்மங்கிறதோ இந்த சப்தங்கள்லாம் பகவான்கிற பேர்ல இருக்கிற விசேஷத்தை விட குறைச்சலா இருக்கு. அதனால இதுக்கு நாங்க பெரிய அளவுல மரியாதை கொடுக்கிறோம். அல்லாங்கிற சொல் இறைவன் மேலானவர், அவரோட உயர்ந்தவர் இல்லை அப்படிங்கிற பொருள்ல தான் சொல்லப்படுது. இறைவனுடைய அந்த பெருமை, அவருடைய ஆதிபத்தியம், இதுகளெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இறைவனுடைய மிகச்சிறந்த பண்புகளை விட தாழ்ந்த பண்புகளைத்தான் அது எடுத்து சொல்லுது. அல்லான்னு சொல்லும்போது அவருடைய உயர்ந்த தன்மை மட்டும் அங்க விளக்கப்படுது. பல தன்மைகள் இருக்கு, அதுல அவருடைய மேலானவர், பெரியவர் அப்படிங்கிற ஒரு தன்மையை மட்டும் அங்க விளக்குறாங்க. பகவான் சொல்லும்போது அப்படி இல்லை, இறைவனுடைய 6 பண்புகளும் அங்க விளக்கப்படுது, மொத்தமா வந்துடுது. அவர் வந்து இனிமையானவர், சாமர்த்தியமான பல அதிசயங்களை கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம கேள்விப்படுறோம் சாஸ்திரங்கள்ல. உயர்ந்தவர் அப்படிங்கிற தன்மை ஒசத்தியா, வசீகரமும் அழகும் உள்ள அழகும் கொண்ட ஒரு நாமத்தை சொல்றோமே பகவான் சொல்லி, அது வசத்தியா, நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறார். உயர்வு தாழ்வு கடவுளுக்கு அவசியம் இல்லை, இறைவனுடைய வசீகரம், பகவானாலே வசீகரமும் அழகும் தான். அந்த பண்பை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம், போற்றுதோம். அடுத்து இறைவனுடைய அடுத்த பண்பு, அவர் வந்து சர்வஜர், எல்லாம் வல்லவர். அதிசயமான இறைவனை பகவான்கிற சொல் உணர்த்துது. அல்லாங்கிற பெயர் அதிசயங்களின் மிக குறைந்த எல்லையை வந்து காட்டுது. அதாவது அதிசயங்களுடைய மிக உயர்ந்த எல்லையை காட்டலை, குறைஞ்சபட்சமாக தான் அது சொல்லுது. அது வந்து மகத்துவத்தை கொஞ்சம் தான் காட்டுது, இன்னும் நுட்பமான தன்மையை அது உணர்த்தலை. பகவான் சப்தத்துல அதிசயத்தின் எல்லா வகைகளும் உள்ளடங்கி இருக்கு. அவர் பரிபூரணமான முழுமை. அவர் உருவம் எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம், அது அவருடைய பரம இஷ்டம். அப்படி இருக்கும்போது அவரை வந்து உருவமற்றவர்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரது முழுமையான பரிபூர்ண தன்மை குறைக்கப்பட்டு பேசப்படுது. இதுதான் அதுல அர்த்தமாகுது. ரூபங்கள் அவருடைய விருப்பம், பக்தர்களுக்காக அவர் வந்து நித்திய லீலைகள் செய்கிறார். அந்த லீலைகள் வசீகரம் மிக்கதாக இனிமையானதாக இருக்குது. பகவான்கிற வார்த்தையில உள்ள வசீகரம், இனிமை, இதெல்லாம் அல்லாங்கிற சொல்ல கண்டிப்பா கிடைக்காது. பிரம்மம், பரமாத்மா போன்ற சொற்கள்ல கூட அதுக்கெல்லாம் உருவமற்ற தன்மையை வர்ணிக்கிறதுனால வசீகரம் குறைச்சலாகத்தான் அந்த வார்த்தைகளும் இருக்கு. பகவானுடைய லீலா வினோதங்கள் மதுரமானது, கனிவானது, அழகின் கம்பீரம் கொண்டது, என்றும் இளமையாக இருக்கக்கூடியவர், களங்கமற்றவர். அவருடைய அழகும் இனிமையும் மக்கள் மனதை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. தன்னுடைய நித்திய ரூபத்தோட பக்தர்கள் முன்னாடி அவர் லீலைகளை வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ், பிரம்மம் போன்ற ரூபமற்ற இறை சொற்கள் எந்த விசேஷமான அதிசய பண்புகளையும் பெற்று இருக்கல. பகவானுடைய 3வது பண்பு, அவர் எப்பவுமே மங்களமான புகழோட இருக்கிறார். அதனால அவருடைய லீலைகள்ல அமிர்தம் வந்து ததும்புது. 4வது பண்பு, அவர் வந்து எல்லா சௌந்தரியங்களையும் கொண்டவரா இருக்கிறார்.
திவ்ய பார்வை கொண்டவங்க தான் அவருடைய உன்னத அழகை பார்க்க முடியுது. 5வது பண்பு, அவர் இயல்பாகவே ஞானத்தோட இருக்கிறார், எல்லாம் அறிந்தவர். ஜட மந்தம் அவரை நெருங்க முடியாது. அவருடைய ரூபம் உணர்வு பூர்வமானது, அதாவது அவருடைய திருமேனியே உணர்வு பூர்வமானது, ஜடத்துக்கு அப்பாற்பட்ட திருமேனி அது. 6வது பண்பு, ஜீவர்களின் எஜமானவர், ஆளுநர் அவர். ஆனாலும் பற்றின்றி சுதந்திரமாக துறவியாட்டம் இருக்கிறார். இப்படி அந்த பாபாஜி, கௌரசன் பாபாஜி சொன்னாங்க. இன்னும் மேற்கொண்டு இருக்குது, அது நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.